இந்தியாவில் உள்ளவர்கள் மட்டுமின்றி நேபாளம், பூட்டான் நாடுகளைச் சேர்ந்தவர்களும் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு எழுதலாம் என்ற அறிவிப்பு தமிழக இளைஞர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் பட்டப்படிப்பு படித்துவிட்டு அரசு வேலைக்காக 90 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தவம் இருக்கின்றனர். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கான கடைநிலை வேலைக்கு கூட லட்சக்கணக்கான பட்டதாரிகள் விண்ணப்பிக்கக்கூடிய நிலையில் உள்ளது. இந்த நிலையில் போட்டித் தேர்வு எழுதுவோருக்கான புதிய விதிகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியாவில் உள்ளவர்கள் மட்டுமின்றி அண்டை நாடுகளான நேபாளம், பூட்டானைச் சேர்ந்தவர்களும் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளை எழுதலாம் என்ற அறிவிப்பு இளைஞர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் திருத்தி அமைக்கப்பட்ட சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. இது தமிழகத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிவிப்பாக வெளிவந்திருக்கிறது. இந்த அறிவிப்பில் நேபாளம், பூடான் போன்ற நாடுகளில் உள்ள மாணவர்களும் தேர்வு எழுதலாம், தமிழகத்தில் வேலைக்காக, பணிக்காக தேர்வு எழுதலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் அந்த தேர்வை எழுத முடியும் என அந்த அறிவிப்பில் கூறப்பட்டிருக்கு. இம்மாதிரியான முரண்பாடுகளோடு இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 1 கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வேலை இல்லாத இந்த சூழலில் இம்மாதிரியான அறிவிப்புகள் மேலும் மாணவர்களிடையும் பட்டதாரிகளிடையும் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்தியாவில் இருப்பவர் யாரு வேண்டுமானாலும் தேர்வு எழுதலாம் என ஒரு பக்கத்திலும், மற்றொரு பக்கத்தில் தமிழகத்தில் பள்ளிப்படிப்பை முடித்திருக்க வேண்டும் என குறிப்பிட்டிருப்பது தேர்வர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் அரசு வேலை வாய்ப்புகளை பெறுகிறார்களா என்ற விவரங்களை டிஎன்பிஎஸ்சி வெளியிட வேண்டும் என்று கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆக்சுவலாக இது எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா எழுதலாம் அப்படின்னா, அப்போ வெளி மாநிலங்களில் உள்ளவங்க நம்ம தமிழகத்துலேருந்து வர்றாங்களா, இதில் அந்த மாணவர்கள் அவங்களுக்கும் நம்ம இதுக்கு உரிமை கொடுக்குறோமா அப்படிங்கிறதும் ஒரு கிளாரிட்டி இல்லை. தமிழக இளைஞர்களின் குழப்பத்தை டிஎன்பிஎஸ்சி தீர்த்து வைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் சங்கரன்.